போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. நல்லா பாடணும், நல்லா கைத்தட்டணும். அந்த கைத்தட்டும் போது என்ன ஆகும்னா இந்த மனசுல அந்த ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி இருக்கிற அழுத்தம், சோர்வு இதெல்லாம் மாறிடும். அப்போ நல்லா கையை தட்டி நீங்கள் பாடும்போது ருசித்து, இயேசு நல்லவர், ஆமா நல்லவர் தான், கர்த்தர் என்னை பாதுகாத்தார்ல அதனால அவர் நல்லவர். 7வது மாதம் வரை கர்த்தர் என்ன துணையாக இருந்தார்ல அதனால நல்லவர். உலகத்தில் எல்லாரும் கைவிட்ட போதும் என்னை கைவிடாமல் இதுவரையும் நடத்தி வந்தார்ல அவர் தான் ரொம்ப நல்லவர். அப்படி பாடணும். நல்லா உற்சாகமாக சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ ஹோலிகா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஒரு விஷயம் கூட, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்று மாறாதவர். கைத்தட்டி, அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. உற்சாகமோடு, குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. உள்மனத்தோடு, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென் ஆமென். நல்லவர் வல்லவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சொல்லும் போது ஃபீல் பண்ணி பாடுங்க. மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. உள்பலத்தோடு, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். எங்கள் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். ஆமென். அவர் என்றென்று மாறாதவர். நம்பிக்கையோடு
துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. நம்பிக்கையோடு துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. எங்கள் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. முழுபலத்தோடு அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நல்லவர் வல்லவர் ஓ மகிமை கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் எங்கள் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். எங்கள் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர். இயேசையா அவர் என்றென்று மாறாதவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பல தருவார் தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார். இயேசுவே வழி செய்வார். அவர் தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல உயர்த்தி எங்கள் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே ஆமென். நடந்ததை மறந்துவிடு. இன்று கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். நம்பிக்கையோடு கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பாய். முழுபலத்தோடு கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசுவே இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் பாடும்போதே எல்லா துக்கங்கள் மாறட்டும். கவலைகள் பாடும்போதே அற்புதங்கள் நடக்கட்டும். மறைந்துவிடும். சொல்லுங்க கலங்காதே கலங்காதே மகளே கலங்காதே மகளே. சூழ்நிலையை கண்டு கலங்காதே மகளே கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு. கரம் உயர்த்தி கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். ஹalleluya ஹalleluya. முழுபலத்தோடு இயேசு
அல்லேலூயா. ஓ ரெண்டு கரை உயர்த்தி எவ்வளவு பலன் இருக்கோ இயேசுவே. அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. உள்ளத்தை சொல்ல முடியுமா? 7 மாதம் எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். 7 மாதங்களும் எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். 2 கரை உயர்த்தி நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இசையா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே. ஆவியானவரே யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ உம்முடைய மகிமை பிரசன்ன பாதுகாக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும். இதுவரையும் நடத்தி வைத்த தேவன் இனியும் நீர் நடத்த வல்லமை உள்ளவர். 7 மாதங்களும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர், சுகம் தந்தீர், ஆசீர்வதித்தீர், அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் தந்தீர். மீதி இருக்கிற நாட்களும் உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முதல்ல சொன்னேன், உங்க பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள். 2வது, உங்களுடைய தோல்விகளை அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். 3வது நான் சொன்னேன், உங்களுடைய பலவீனங்களை அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். 4வதாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அடுத்த வசனம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வளவுதான். அடுத்தது 4வது, உங்கள் குறைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் குறைவுகள் எதுல குறைவா இருக்கோ நல்லா கவனிங்க. அங்க இல்லாம இல்லை, அதான் மேட்ரு. அங்க ஒன்றும் இல்லாமல் இல்லை. அதனால ஏசப்பா சொல்றாரு, வசனம் வாசிங்கன்னா 16ஆம் வசனத்துல இயேசு சீஷர்களை நோக்கி சொல்லுவார். வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். என்னமோ இருக்குது, நீங்களே போஜனம் கொடுங்கப்பா அப்படின்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல். 2 மீன், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏதோ இருக்கு, சம்பளம் இருக்கு, கையில கொஞ்சம் காசு இருக்கு, ஆனா என் தேவைகள் முழுவதும் சந்திக்கப்படலை. அதான் அர்த்தம். அதுவும் ஒரு குறை தான். நல்லா கொஞ்சம் குறையில 2 வகை இருக்கு. ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதும் குறை தான். இன்னொன்று, தேவைகள் சந்திக்கப்படாத அளவுக்கு கையில இருக்கிறதுக்கு பேரும் குறை தான். ரெண்டுமே குறை தான். நம்ம என்ன செய்வோம்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை போனா போதும், ஏதோ கிடைச்சா போதும், அப்படி இல்லை. என் தேவன் ஒருவரத்தை சந்திக்கிறார்னா குறைகளை முற்றும் மாற்றுகிறவர். அங்க யோசித்து பாருங்க, ஏதோ ஒன்று இருக்கு. அவர் சொல்றாரு, அவங்க ஏப்பா போகணும், அவங்க போக தேவையில்லை, நீங்களே போஜனை கொடுங்க. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, நீ கொடுப்பா. அங்க சொல்றாரு,
என்ன தெரியுமா இருக்கு? 5 அப்பந்தான், 2 மீன் தான். போதும் போதும். இருப்பதை கொண்டு என் தேவன் பெருக்கத்தை தர வல்லமை உள்ளவர். ஏன் அப்படின்னா, இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்க. அவரிடத்துல கொண்டு வாங்க. அவங்க செய்தது அதுதான். அவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்த போது 5000 பேர் இருந்தாலும் வேத சொல்லுது, மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் எடுக்க தேவன் பெரிய அதிசயத்தை செய்தார். உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் தான், போதும். உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு தான், போதும். உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் தான் கையில் இருக்கு, கொஞ்சம் தான் பலன் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல. அந்த கொஞ்சத்தை கொண்டு உங்கள் தேவைகளை, குறைவுகளை என் தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அதையும் தருவார். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் தான் பாஸ்டர் இருக்கு, கொஞ்சோண்டு இதை வச்சு நான் இந்த மாதம் ஓட்டணும், இதை வச்சு இந்த பிள்ளையோட படிப்பை நான் நிறைவேற்றணும், இதை வச்சு என் வாழ்க்கையை நான் முன்னேறி போகணும், இதை வச்சு நான் எல்லாம் செய்யணும். கொஞ்சம் ஞானம்தான். என் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல ஞானம், எனக்கு ஞானமே இல்லை பாஸ்டர், கொஞ்சம் போதும். அந்த கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் அதையும் இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்க. உங்கள் குறைவு என்ன? ஞானத்தில் வேதம் சொல்லு, யாக்கோப்பு 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவனை கர்த்தர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஞானத்தில் குறைவாக இருக்காங்களா உங்கள் பிள்ளைங்க? கொண்டு போய் கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் குறைவாக இருக்குது? தொழிலில் குறைவாக இருக்கா? குடும்பத்தில் குறைவாக இருக்குதா? எதில் குறைவாக இருக்குது? அந்த குறைவை ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க. சில நேரங்களில் ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் கொஞ்சோண்டு பெட்ரோல் தான் இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான காசு கையில் இருக்காது, கையில் சுத்தமாக இருக்காது. சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. போனால் தான் போக முடியுமே தவிர வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு தான் பெட்ரோல் இருக்கும். டேங்கில் எத்தனையோ முறை கிளம்பும் போது கையை வச்சு, ஆண்டவரே போயிட்டு வர வரைக்கும் பாதுகாத்து கொள்ளுங்க, போயிட்டு வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது எப்படி தான் போச்சு, எப்படி தான் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அந்த டேங்கை நிரப்பாமையே இன்னும் 2 இடத்துக்கு போயிட்டு வரக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கொஞ்சோண்டு அடியில் தான் தெரியும், இப்படி ஆட்டி வரும். சில நேரத்தில் வண்டி நின்று நடுப்புற அந்த ஊதுவோம், டேங்கை ஓப்பன் பண்ணி நல்லா ஊதி ஆட்டி அந்த டேங்கை அடிச்சுட்டு கையை வச்சு ஜெபிக்கிறது. ஆண்டவரே பெட்ரோல் பங்க் வரை போகிற வரைக்கும் போகணும். அந்த பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கும். கையை வச்சு ஜெபிக்கிறது, ஆண்டவரே எப்படியாவது போயிடணும், எப்படியாவது போயிடணும், பயந்து. ஆனால் எப்படியோ ஒரு மனுஷன் மேலே கிருபை அந்த வண்டி கரெக்டாக போய் சேரும். யோசித்து பாருங்க அந்த நாட்களில் அந்த விசுவாசம். ஏன்னா அந்த குறைவுல கூட என் தேவன் நிறைவை தருவாருங்கிற நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஆண்டவரே குறைய மாற்ற என்ன கொடுத்தாலும் சில பேருக்கு நிறைவு இருக்காது. சில கேஸுக்கு என்ன பணம் கொடுத்தாலும், என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் பத்தலை. அவங்கள சொல்கிறேன் நான், கையில் கொஞ்சம் தான் இருக்கு, இதை வச்சு நான் ஓட்ட முடியாது, கொஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு நான் கடந்து போக முடியாது. வேண்டாம், கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவரிடத்துல நான் என் குறைய கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொடுத்தா என் குறைய அவர் நிறையா மாற்ற வல்லமை உள்ளவர். உங்கள் வாழ்க்கை அப்படி செஞ்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தான் இருக்குது, கர்த்தர்ட்ட கொடுக்குறேன், அவர் சமூகத்தில் வைக்கிறேன், அவர் பிரசனத்தில் வைக்கிறேன். அங்கே விதவியான தாய் தான், உன்ட்டு என்னமா இருக்குது? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, 2 விறகு தான், அதை எரிச்சு நான் சாப்பிட்டு நான் சாவ போகிறேன். பரவாயில்லப்பா, அதில் ஒரு அடைய கொண்டா, இப்போ இருக்கிறதே பரவாயில்ல, கொண்டு வாங்க. கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க, தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆண்டவரே உங்கள் பிரசனத்துக்கு வரேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு தெரியும், ஆனால் இதை பெருக்க முடியும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் வீட்டு வாடகை கட்டுவோம், ஒன்றும் இருக்காது. எல்லாமே சர்ச்சு வாடகை கட்டியிருக்கிறேன், ஒன்றுமே இருக்காது. உட்கார்ந்து கேட்பாங்க, என்னப்பா இருக்கு? ஒன்றும் இருக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எல்லாம் கர்த்தர் தயவாய் கர்த்தர் கடந்து போக செய்வார். அப்படி ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்லையும் கர்த்தர் தர வல்லமை. எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 5 மத்தேயு 19:13 வாசிங்க. மத்தேயு 19:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அடுத்து, உங்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததிகளை. நிறைய பேர் சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வரதே இல்லை. உங்க பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தா அந்த பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபு காலையில் எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் பலியிட்டான். அதே போல உங்கள் பிள்ளைகளை
காலையில் எழும்பி நல்ல பெற்றோர் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என் பிள்ளையை நான் சமர்ப்பிக்கிறேன், உங்ககிட்ட நான் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு வழக்க கொடுத்தீங்க, ஆனால் நான் உங்கள் கையில் கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி சொல்லும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனம். கடைசியா நீங்க இயேசுவிடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் நான் சொல்றேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல், தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமா. நான் சொல்றேன், இயேசுவிடத்துல அடுத்து எதிர்மா நீங்க கொண்டு வரணும், உங்களுடைய நண்பர்களை கொண்டு வாருங்கள். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நானும் என் வீட்டாரும் நானும் என் பிள்ளையும். ஆனா இயேசுவிடத்துல வரும்போது சும்மா வரக்கூடாது, வெறுமையா இல்லை. அங்க சொல்ல பாருங்களேன், இந்த தொழுவத்தில் இல்லாமல் எனக்கு வேற ஆடுகளும் உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். இயேசுவே கொண்டு வராரு. அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் கொண்டு வரேன், என் நண்பர்களை கொண்டு வரேன் உங்க சமூகத்துக்கு, என் கூட இருக்கிறவங்களை நான் கொண்டு வரேன், என் உறவுகளை கொண்டு வரேன், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை நான் கொண்டு வரேன். என்னைக்கா நினச்சிருக்கோமா? என்னைக்கா கொண்டு வருவோமா? நீங்கள் கொடுக்குற காணிக்கை அதெல்லாம் 2வது பட்சம்தான், அதெல்லாம் 2வது பட்சம்தான். ஆனால் ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னா, ஆத்துமாக்களை கொண்டு வரணும், நல்ல நண்பர்களை, உங்கள் கூட பழகிற நண்பர்களை. சாயந்தரம் ஃப்ரீயாக தானே இருக்கிற, நீ மற்ற நேரத்தில் வந்தால் கூட சொல்லலாம், மாலை தானே ரொம்ப எளிமையான காரியம்தான், வா. காலையில் தான் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க, மாலையில் வா அப்படின்னு சொல்லி ஒருவரை நீங்கள் கொண்டு வந்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவரை கொண்டு வாங்க. நம்ம யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவன் சிறையிருப்ப மாட்டினாராம். ஒரு நண்பனுக்காக ஜெபிக்கும் போதே கர்த்தர் மாற்றுவார்னா, ஒருவரை நீங்க புதுசா உங்க வீட்டில் இருக்கிறவங்களை வாப்பா நல்லா இருக்கும், சும்மா போயிட்டு வரலாம், ஒரே ஒரு நாள் வா, ஒரு நாள் வா, ஒரு நாள் என் கூட வா, அவங்கள கொண்டு வர்றது நீங்க, பாதுகாக்கிறது நடத்துறது கர்த்தர். அங்க சொல்ல பாருங்க, இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். என் இயேசுவிடத்தில் உங்கள் நண்பர்களை கொண்டு வாருங்கள், என் இயேசுவிடத்தில் உங்கள் உறவுகளை கொண்டு வாருங்கள், என் இயேசுவிடத்தில் உங்களுடைய நட்புகளை கொண்டு வாருங்கள், உங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். மீண்டும் சொல்லுகிறேன், கொண்டு வாருங்கள். செய்தி தலைப்பு, என்னிடத்தில் இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள், அற்புதம் நடக்கும். 6 காரியம் என்ன சொல்லியிருக்கிறேன். 1, உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள், இப்ப கொண்டு வாங்க. 2வது, உங்க தோல்விகளை கொண்டு வாங்க, இப்ப கொண்டு வாங்க. 3வது, உங்களுடைய பலவீனங்களை கொண்டு வாருங்கள். என் வியாதியை கொண்டு வரேன், என் கஷ்டத்தை கொண்டு வரேன், கொண்டு வாங்க. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகம், கொண்டு வாங்க, நீங்க அற்புதம் நடக்கும். 4வது, நான் சொன்னேன், உங்கள் குறைவுகளை கொண்டு வாருங்கள். 5வது, உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். 6வது, உங்களுடைய நண்பர்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வந்தால் வெறுமையாய் அல்ல, அமுக்கி குலுக்கி சரிந்து விலகும் அளவுக்கு உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறவர் தேவன். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்லா உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆராதனை உமக்கே.
எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. அல்ல கை உயர்த்தி உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மையே உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. முழுபலத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன்னதரே ஆவியானவரே, கர்த்தருடைய கரம் பலமாய் கிரியை செய்யட்டும். அற்புதம் நடக்கட்டும். பிரச்சனைகள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், குறைவுகள் நீங்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். வந்தவர்கள் பெருமையாய் அல்ல, ஆசீர்வாதத்தோடு போக, ஆசீர்வாதத்தோடு கடக்க கர்த்தருடைய கரம் பலமாய் பலமாய். ஆமென். ஆராதனை உமக்கே. நீங்க ஆராதிக்கும் போதே ஒரு அற்புதம், நீங்க பாடும் போதே ஒரு விடுதலை, நீங்க பாடும் போதே ஒரு சந்தோஷம், பாடும் போதே ஒரு மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். தோல்விகள் மாறட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். ஆராதனை உமக்கே. உன்னதரே ஆராதனை ஆராதனை உமக்கே. இயேசையா ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalலே. முழுபலத்தோடு கரம் உயர்த்தி இயேசையா. ஹalleluya பரிசுத்தரே. ஹalleluya. ரெண்டு கரம் உயர்த்தி கடைசியா உங்க சத்தம் உயர்ந்து வரட்டும். ஆவியானவரே, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இடத்துல கொண்டு வராங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். கரங்களை உயர்த்தி நான் சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை உங்க மனசுக்குள்ள இருந்தா கொண்டு வாங்க. அவர் சமூகம் இங்க இருக்குது, அவர் பிரசன்னம் இங்க இருக்குது. அதை கொண்டு வாங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாட்களா இந்த பிரச்சனை என்னை விட்டு போகல, உங்ககிட்ட கொண்டு வரேன். ஒரு பலவீனம் ரொம்ப நாளா என் வாழ்க்கையில் இருக்குது, கொண்டு வரேன். தோல்வியின் பகுதி, இந்த இடத்துல தோத்து போய் நிற்கிறேன், யாருக்கும் தெரியாது, அதை நான் கொண்டு வரேன். நீங்க உங்க பிள்ளைய கொண்டு வரணுமா? இப்ப சொல்லுங்க, என் பிள்ளைய கொண்டு வரேன். என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். நீங்க கை நீட்டி ஆசீர்வதிச்சாதான் என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்க முடியும். எனக்கு தெரியும். இன்னைக்கு என் பிள்ளைய உங்க சமூகத்துல நான் கொண்டு வரேன். நீங்க யாரை கொண்டு வரணுமோ, அந்த பிரச்சனையை கொண்டு வரணுமோ, தோல்வியை கொண்டு வரணுமோ, அதெல்லாம் அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பிணியாள்களை கொண்டு வந்தாங்க, வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க, பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்தாங்க, மரணத்தில் இருந்தவர்களை கொண்டு வந்தாங்க, மரித்து போன சடலத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்க செய்த தேவன் நீங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கும் போதே, இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுமோ அத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த நன்மையை தாங்க உங்களையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். என் பிரச்சனையை, என் போராட்டத்தை, என் தோல்வியை, என் கஷ்டத்தை, என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொண்டு வர ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்னைக்கு வந்தவர்கள் வெறுமையாய் அல்ல, அவன் வார்த்தையை நம்பி போன போது அற்புதம் நடந்தது. இதோ கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கரங்களும் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி பிடிக்கும்படி நான் செபிக்கிறேன். இப்பவே அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பவே தேவன் பலத்த கிரியைகளை செய்ய துவங்குவாராக. ஒரு அதிசய காரியங்களை கத்த செய்வீராக. ஒரு விடுதலையை கத்த தருவீராக. மகிமையான காரியங்கள் உண்டாகட்டும். வியாதிகள், பலவீனங்கள்,
துக்கங்கள் எல்லாம் மாறட்டு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசையா, ஹல்லேலூயா. உன்னதரே. கடைசியா அந்த பிரசன்னத்தோடு 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனே, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெறுமையாய் அல்ல, நிறைவாய் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.